ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th புக்கில் உள்ள கவிதை பேழையில் உள்ள முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எழுதினது வந்து நப்பூதனார். இதில் உள்ள பாட்டுக ஸ்டார்டிங் வந்து நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொருந்த மாதாங்கு தடக்கை. இது கொஸ்டினில் கேட்கலாம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. சொல்லும் பொருளும்: நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமின்னா வலம்புரி சங்கு, கோடுன்னா மலை, கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல், நறுவினா நறுமணமுடைய மலர்கள், தூவினா தூவி, விரிச்சினா நற்சொல், சுவல்னா தோல். இதில் உள்ள இலக்கண குறிப்பு: மூதூர் பண்புத்தொகை, உறுத்துயர் வினைத்தொகை, கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். வேறு முதற்பொருள் கருப்பொருள்னு குறித்திருக்கு. முதற்பொருள்னா முல்லை பொழுதுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கு. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், பொழுது வந்து பெரும்பொழுது சிறு பொழுது. அதில் பெரும்பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறு பொழுது மாலை. கருப்பொருளில் வந்து நீர் மரம் பூன்னு பிரிச்சிருக்கு. அதில் நீர் வந்து குறுஞ்சுனை நீர் காட்டாறு, மரம் வந்து கொன்றை காயா குருந்தம், பூ வந்து முல்லை பிடவம் தோன்றிப்பூ. குறிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தம் அப்படின்னா காத்திருத்தல். முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். முதற்பொருள் வந்து இல்லை முல்லையை கொடுத்துருக்கு. கருப்பொருளில் நீர் மரம் பூ கொடுத்துருக்கு. உரிப்பொருளில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். நூல்வழி. நூல்வழின்னா நூலை பற்றி உள்ள கொஞ்சம் உரைகள், நூலை பற்றியுள்ள டீட்டெயில்ஸ். நூல்வழி. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது முல்லைப்பாட்டு. இது வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 103 அடிகளை கொண்டது. இப்பாடலில் 1-17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். எத்தனை அடி? 103 அடி. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டை படைத்தவர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இவர் ஒரு சங்ககால புலவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் வந்து என்னால் போட முடியும். ஏதாவது எனக்கு வீடியோஸில் ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணனேன்னா நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டில் வரும். ஓகே, தேங்க்யூ.